இங்க தான் யாரும் இல்லையே. காசுக்கு வீடியோ கால போட்ட வேண்டியதுதான். இங்க இருந்து போன் பண்ணா போகுமோ என்னமோ. சரி போட்டு பாப்போம், எடுத்தா பேசுவோம். என்ன பூமாரியை தேடி நம்ம போனா பூமாரி இங்க நிக்குதா? யாருக்கோ போன் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. இப்ப சொல்லுவோமா இல்ல போன் பேசுனதுக்கு அப்புறம் சொல்லுவோமா? பூமாரி போன் பேசுறதும் அழகாச்சியா இருக்கு. சரி பேசி முடியட்டு, அப்புறமா பேசுவோம் நம்மளும். இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் நிகழ்ந்திடுமே, விண்ணோடு விளையாடி திரையிடுமே. விழிமூடி யோசித்தால் அங்கே வந்தால் முன்னே முன்னே தனியாக பேசிடும் சந்தோஷம் பெண்ணே பெண்ணே. அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருவோம். என்ன எங்க போகுது, எடுக்க மாட்டேக்காரு. சரி அப்புறமா போட்டு பார்க்கலாம். என்ன இவர் இங்க நிக்காரு? நல்ல வேலை அவர் போன் எடுக்கல. எடுத்திருந்தா யார்கிட்ட பேசுறாரு என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாரு. நல்ல வேலை. ஆமா என்ன நின்னு தூங்கிட்டு இருக்காரு? என்ன நின்னுகிட்டே தூங்கிட்டு இருக்காரு? உசுப்புவாமா? இல்ல இல்ல, அவரு எப்படி டான்ஸ் ஆடன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு போல. சரி சரி யோசிச்சுட்டு இருக்கட்டு, நம்ம போவோம். விழிமூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. என்ன பூமாரியே காணோம்? ஐயோ எங்க போனா? ஐயோ கண்ணை மூடிட்டு பார்க்கறதுக்குள்ள ஆளை காணலையே. அதோ அந்த போறா. எப்படியாவது சொல்லிட வேண்டியதுதான். அண்ணே ரசம் வேணுமா? இல்ல தம்பி, இப்பதான் சாம்பார் ஊத்தி சாப்பிட்டு இருக்கேன். ரசம் அப்புறம் கொண்டுட்டு வா. தம்பி இங்க ரசம் கொண்டு வாப்பா. தம்பி சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்கு பாத்துக்கோ. சாம்பார் நல்லா இருக்கு தம்பி. எங்க வீட்டுல செஞ்சதா இல்ல ஆர்டரா? இல்லண்ணே எங்க செலவு இல்ல, பொண்ணு வீட்டு செலவுதான். பொண்ணு வீட்டுலதான் சொல்லி செஞ்சிருப்பாங்க போல. அப்படியா? ஆமா ஆமா, நான் ஒரு மடையன். நிச்சயம் பொண்ணு வீட்டுல தானே இருப்பாங்க. நல்லா இருக்கு தம்பி. கொஞ்சோண்டு ரசத்தை ஊத்தப்பா. தம்பி வத்த குழம்பு இருந்தா வந்து கொண்டு வாங்களேன். ஒரு இடம் இல்ல பேரு. காலையில சாப்பிடலாம் வயிற்ற காய போட்டுட்டு வந்தா எல்லா இடம் நிறைஞ்சு வலியுது. எங்கிட்டு இருக்க? ஐயோ சரவணம்ல, இவர் என்ன எங்க வந்தாரு? ஐயோ இவர் கண்ணுல மாட்டின சட்னி தான். பொண்ணு வேற வந்திருக்கா. எனக்கையும் பேசினாலோ என்னமோ நமக்கு தெரியல. நம்ம போய் தலையை கொடுக்க கூடாது. பையன் இங்க இருந்து கிளம்பி அங்கிட்டு போயிருவோம். தம்பி அடுத்தது உங்க கல்யாணம் தான். யாரு உங்க மாமா மோதானே பேசிட்டு இருக்கு? இல்லக்கா அப்படிலாம் இல்ல. மாமா மோளுக்கு வேற இடத்துல சம்பந்தம் பேசி வச்சிருக்காங்க. எனக்கு இப்பெல்லாம் கல்யாணம் இல்லக்கா. பூமாரி கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு. அப்படியா? என்னப்பா சொல்லுங்க, உனக்கும் மாமா மோளுக்குன்னா கல்யாணம் ஊரே பேசிட்டு இருக்கு, வேற எங்கேயும் பேசிட்டு சொல்லுத? சாப்பிட வந்தாங்களா கதை கேட்க வந்தாங்களான்னு தெரியலையே. இங்க வந்ததே தப்பா போச்சு. பேசாம அங்கிட்டு போயிருவோம். அப்பாடா இப்பதான் தெரியுது ஒண்ணும் பொண்ணிட்டு பேசல போல. சரி நாம முடிஞ்சா 2 பிட்ட குழச்சி போடுவோம். அண்ணே சரணி, என்ன ரசம் ஊத்திட்டு இருக்கிய? இந்த பேசாம அங்கிட்டு போயிரு. நானே தலை எரிச்சல்ல இருக்கேன். ஏதாவது வாங்கி கட்டிக்கிறாத, விசேஷ விடுன்னு பாக்குறேன். ஒழுங்கு மறுவாதே போயிரு. கொட்டதுக்கு தானே வந்த, நல்லா கொட்டிட்டு போயிட்டே இரு. இவர்கிட்ட வாய் கொடுத்து தப்பா போச்சே. பேசாம போயிருக்கலாமா? தம்பி வத்த குழம்பு கேட்டோம்ல. ஏய் கலை இங்க வாடா. என்னனே கூப்பிட்டா? அவங்களுக்கு வத்த குழம்பு அங்கிட்டு இருக்கு பேரு, எடுத்து ஊத்து. நானே வயிறு காந்து நினைச்சேன். வத்த குழம்பு விடு ரசத்தை விடுன்ட்டு. சரி செய்வோம். செய்யலாம் அடிச்சு போடுவாரு. ஏக்கா என்ன மீனா வரல சாப்பிட? இல்ல தம்பி, அவ பூமாரி கூட வரேன்ட்டா. அதான் நான் வந்தேன். வீட்டுக்கு போகணும், என்னதான் அவரு வருவார்ல. இருக்கா வீட்டுக்கு எல்லாம் சேர்ந்து கார்ல போலாம். காலையில தான் கூட வரல, சாயந்தரமா எல்லாம் சேர்ந்து போலாம். பொறுங்க, அண்ணன் தானே வரும். இல்லப்பா மாமியாருக்கு கஞ்சி கிடந்தா மூடி வச்சுட்டு வந்தேன். குடிச்சோ என்னவோ தெரியாதுல்ல, அதான் ஒரு இட்டு பாத்துட்டு அவரையும் கூட்டிட்டு வரலாமேன்னு பாக்கேன். என்ன கஞ்சி வச்சுட்டு இருந்தீங்களா? என்னக்கா அவளையும் கூட்டிட்டு வர வேண்டியதுதானே? நம்ம கல்யாணம் தானே அடுத்த விடா. இல்ல சரவணா, கூப்பிட்டேன் அது வரமாட்டேன்னு இருக்கு. வேற என்னைய நானும் அவ்வளவு வந்தோம். அண்ணே மத்தியான வேலை முடிச்சுட்டு வரேன்ச்சு. சரி சரி சரி, சாப்பாடு ஏதாவது கொடுக்கணுமாக்கா? இந்த பையங்க இருக்காங்க, கொடுத்து விடட்டுமா? அட வேண்டாம் தம்பி, உனக்கே வேலை சொல்லி கிடக்குது. வேண்டாம் வேண்டாம், அது இருக்கத சாப்பிட்டுக்கோ.
ஏய் பேசாம போயிரு, பொன்னி பொன்னின்னு சும்மா என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. பாத்துக்கோ, இங்க நிக்கிறதானே ஓரளவு ஒன்னா சொல்லிட்டு இருக்காத. நீங்களே விளம்புங்க, என்னாலும் போங்க, எனக்கு என்ன, நான் போறேன். என்ன இவர் இப்படி கோவப்பட்டு போறாரு? சரி, நீ பொண்ணு வேற வந்திருக்கா, நல்லா அண்ணனும் கோவத்தை ஏத்தி பொண்ணுக்கு அடி வாங்கி கொடுத்துட வேண்டியதா. ஏதோ நம்மளால முடிஞ்சது செஞ்சுட்டு போயிருவோம். எங்கிட்டு போனாலும் பொன்னி பொன்னின்ட்டு மனுஷனை போட்டு இம்சப்படுத்திக்கிட்டு, ச்சே, இவ வேற நம்மள இது பண்ணதுக்காகவே இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கா போல. ஐயோ, சரி, கொஞ்சம் வெளியே போய் நிப்போம். என்ன செய்ய, பாக்குறவமா பொன்னி அத்தை மாமன் மாமா பொண்ணு சும்மா கதை கட்டிக்கிட்டு. என்ன நமக்கும் ஆசை இல்லாம இருந்தோம், இவளுக்கு வேலையே ஆசை காட்டி மோசம் பண்ணதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ முகத்திலேயே முழிக்க கூடாது, எங்கட்டாச்சும் போய் இருந்துக்கிடணும். இவ போறது வர முகத்திலேயே முழிக்க கூடாதுப்பா. கடவுளே, இவன் முகத்துல முழிக்காத மாதிரி என்ன கொண்டு போயிரு. பெசாட்டு வெளியே போய் நிப்போம். என்ன சரவணத்தை வெளியே போறாரு? இவரை நம்ம மண்டபம் உள்ள தேடிட்டு கிடந்தா இவர் வெளியே இங்கிட்டு போறாரு. இவரை இன்னைக்கு விடக்கூடாது. எதுக்கு நம்ம மேல கோபத்துல இருக்காரு, எதுக்கு நம்மளை பார்த்து மூஞ்சி திருப்புறாருன்னு தெரிஞ்சே ஆகணும். விடக்கூடாது. அத்தா, சரவணத்தா, இவருக்கு அப்படி என்னதான் வந்துச்சு, என்னதான் பிரச்சனையோ தெரியல, நம்மள்டே சாடுதாரு. எனக்கு என்ன ஏதுன்னு கேட்டு போடணும். அப்பாடா, இந்த மண்டபத்திலயும் கல்யாணம் தான் போல. புண்ணியமாச்சு, யாராவது போட்டான். இங்க கொஞ்சம் உட்காருவோம் பேசாம, இங்கிட்டுதான் யாரும் வரமாட்டாங்க. அத்தா, சரவணத்தா, நில்லுங்க. ச்சே, இங்கேயும் சனியே வந்துட்டு போல இருக்க. எங்க போனாலும் நொத்தான் நொத்தான் பிறத்தாலேயே வந்துருதா. ச்சே, போற இடமும் நிம்மதி இல்லாமல் ஆகுது. அத்தா, கொஞ்சம் பாருத்தா. என்ன காது கத்த போல நிக்கிற, அங்க பாருத்தா. உனக்கு என்னதான் பிரச்சனையோ, இங்கிட்டு கொஞ்சம் பாரு. என்ன போற இடமா என்ன பிடிச்ச சனிய மாரி என் பிறத்தாலே அலைஞ்சிட்டு இருக்க? போ எங்கிட்டாது. அங்க என்னாலும் உன் பேர சொல்லுதான்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். பிறத்தாலேயே வந்துட்டியா? அத்தா, உனக்கு என்னதான் பிரச்சனை தான் சொல்லு, சொன்னாதான் தெரியும். சும்மா வெடுவெடுன்னு வந்துட்டு கிடக்க. 2-3 நாள் உன்னை பாக்கல, அம்பிட்டு தானே, அதுவும் போன்ல பேசிக்கிட்டேன். சும்மா அதுக்குன்னு கோவிச்சிட்டு இருந்தா எப்படி? 2-3 நாள் பாக்கட்டேன்னா 2-3 வருஷம் பார்க்காம இருந்தேன்னா? பெரிய மகாராணி இவ்வளவு டெய்லி பாத்துக்கிட்டு இருக்காக. வாடி எங்கிட்டு வந்துட்டா அத்தான் நொத்தான்ட்டு. ஆமா, நான் மகாராணி இல்லதான். உனக்கு என்னன்னு தான் கோவம் சொல்லுதான், சொன்னாதானே தெரியும் எது கோபப்படுதே என்ன ஏதுன்னு. நீ பாட்டு கோபிட்டு வராத பாக்காத என்ன? இம்மா தாயே, உனக்கு கோடி புண்ணியம். இனி என் பிறத்தால நொத்தான் தயவு செஞ்சு அலைஞ்சிட்டு இருக்காத. என் கண்ணுலயே நீ படாத. உன்னைய பார்த்தாலே பாவம் நினைச்சிட்டு இருக்கேன். உன்னதான் உங்க அப்பா இவனுக்கோ பாத்துருக்காருல மாப்பிள்ள, அவனை கட்டிட்டு சந்தோஷமா இருமா தாயே, அது போதும். ஓஹோ, இப்பெல்லாம் விளங்குது. இதுதான் விஷயமா? எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ள பாத்துருக்காருதான் கோவத்துல இருக்கியாத்தான்? இதுக்கெல்லாத்தான் கோவப்படுவ? நான் எங்கிட்டு கோவப்பட்டேன்டி? உங்க அப்பா தான் மாப்பிள்ள பாத்துருக்கேன்னா அவன் கட்டிட்டு சந்தோஷமா இருன்னு தானே சொல்லுதேன். இத கோவப்பட என்ன இருக்கு? உனக்குதான் இதே பொழப்பாச்சே. எவனை பார்த்தாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பல்ல காணிச்சுக்கிட்டு. அத்தான், இப்பதான் புரியுது நீ எதுக்கு கோவப்படுதேன்னு. அத்தான், எங்க அப்பா மாப்பிள்ள பார்த்தாரு, இல்லைன்னு நான் சொல்லல. மாப்பிள்ள பார்த்தாரா? மாப்பிள்ளைகிட்ட நான் எங்க சரவணத்துல தான் கல்யாணம் பண்ணுவேன், உங்களை எனக்கு பிடிக்கல, அதனால நீங்க வேற எதுவும் பொண்ணை பார்த்துட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அன்னைக்கே அனுப்பிட்டேன் தான். மாப்பிள்ளையும் சொல்லிட்டாரு வீட்டுல. எங்க அப்பா இன்னும் எனக்கு மாப்பிள்ளையே பார்க்க மாட்டாரு தான். இந்த நடிப்பெல்லாம் வேற எவன்கிட்டயாவது வச்சுக்கோ, ஏன்ட்டதான் நடிப்பை காமிக்காத. இன்னும் உன் நடிப்பை நம்பதுக்கு நான் ஆள் இல்ல, புரிஞ்சுக்கோ. எவனை கட்டிட்டு நிம்மதியா இருந்துக்கோ. எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவனா பிடிச்சிருக்குன்னு உன்னை என்னமோ நினைச்சேன். நீ அந்த மாதிரி பொண்ணும். என்னதான் என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டிய நீ? உன் பிறத்தலையே அலைஞ்சிட்டு இருக்கனால அந்த பையன்ட்ட என்னெல்லாம் சொன்ன தெரியுமா? சொல்லி அவன் மனச மாத்தி நம்ம எங்க அத்தனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு பேசி வச்சிருக்கேன். என்ன இப்படி சீப்பா நினைச்சிட்டேதா? ஆமா, உனக்குதான் எல்லாத்துக்கும் மனசையும் மாத்ததான் கை வந்த கலையாச்சே. நீலி கண்ணீர் வேற இதுல. சீ, தூர போங்க. உன்னால எங்கிட்டு போனாலும் எனக்கு நிம்மதி இல்ல. விசேஷ வீட்டுல நிம்மதியா இருக்கலாம்னா எல்லாம் அவனு பொன்னி எங்கன்ட்டு. அதான் உன் ஓத்தனம் தாங்காமதான் இங்கிட்டு வந்தேன். இங்கேயும் வந்துட்டியா நீ? போம்மா தாயே, எவனையாச்சும் கட்டிட்டு நிம்மதியா இரி. சும்மா என் உயிரை எடுக்காத. நிமிஷத்துக்கு ஒரு பொய், நிமிஷத்துக்கு ஒரு நாடகம். சே, உன்ன மாதிரி நான் யாரையும் பார்த்ததில்ல. நீ அவரு அத்தை பொண்ணாச்சே, நீ சொன்னதெல்லாம் நான் நம்புனதுக்கு என்ன சரியான கேன பயிலாக்கிட்டே இல்ல நீ? என்னத்த நீ பேசிக்கிட்டு இருக்க? நான் சொல்றத கொஞ்சம் நம்ப மாட்டியா? என்ன நாடகக்காரிங்க என்னெல்லாமா சொல்லுத? என்ன அவ்வளவு தூரம் சீப் பண்ணி நினைச்சுக்கிட்டியா? ஆமாடி, இப்ப என்ன அதுக்கு? போங்கிட்டு. நான் தான் கண்ணாலதான் எல்லாம் பார்த்தனே. பார்த்துட்டு தானே வந்தேன். எவனாச்சும் சொல்லதே நான் நம்பினேன்.
ஆசை ஆசையா அன்னைக்கு பார்க்க வந்தா எவன்டே நின்னு பல்ல காமிச்சுக்கிட்டு உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப நடிக்காத, போங்கிட்டு உன் நடிப்பெல்லாம் வேற எவன்ட்டையும் வச்சுக்கோ. அத்தா அன்னைக்கு போய் வந்திருந்தியா? கூப்பிட்டு வேண்டியதானத்தான் ஒரு வார்த்தை. அன்னைக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லதானே என்ன கேட்ட? முழுசும் கேட்டுக்க வேண்டியதானத்தான். அது ஏன் அரைக்குறையில போன நீ? முழுசும் நின்று கேட்டிருந்தா நான் என்ன பேசினேன் என்ன ஏதுன்னு உனக்கு புரியும். என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சுக்கிட்டியா? பாக்குறவன எல்லாம் பிடிச்சிருக்கு, பாக்குறவன எல்லாம் கல்யாணம் பண்ண முடியா பொண்ணு நினைச்சுக்கிட்டே என்ன? ஆமா, அன்னைக்கு அந்த ஒத்த வார்த்தையிலேயே என் உசுரே போச்சு. இதுல முழுசும் வேற கேட்க சொல்லுதியோ? முழுசும் நீ போட்ட நாடகத்தை யாருக்காவது ஒரு ஆளுக்காவது உண்மையா இருக்கணும். எல்லார்ட்டையும் நடிச்சிட்டு இருக்க கூடாது. அப்பதான் நமக்குன்னு பேசுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் ஒரு ஆள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லார்ட்டையும் உன் நடிப்பை காமிக்காத. அன்னைக்கே அந்த கலைப்பாய சொன்னான், இவ வெறும் நாடகக்காரி, நம்பாதனேன்னு. என் புத்தியதான் செருப்பால அடிக்கணும். அத்தான் எதுவும் தெரியாம பேசாததான். அன்னைக்கு ஏன் அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அப்பா சேர் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. சரி ஏதாவது சொல்லணுமே, ஃபர்ஸ்ட் ஏதாவது சொன்னா நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாரு. அதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அப்பா கேட்டதான் அப்ப நல்ல பிள்ளை, நம்ம பிள்ளை நல்லபடியா பேசிட்டு இருக்காரு நினைப்பல்ல, அதுக்காகத்தான் அப்படி சொன்னேன்ட்டான். முழுசும் கேட்காம அரைக்குறையா கேட்டுட்டு இப்படி எவ்வளவு கோவப்பட்டா நியாயமே இல்லதான். ஆமா ஆமா, அப்பனுக்கு ஒரு நடிப்பு, மாப்பிள்ளை பார்க்க வர அப்படின்னு நடிப்பு, நான் ஒரு கேனையும் இருக்கானே எனக்கு ஒரு நடிப்பு. நடிப்பு தான் சூப்பர். உன்னெல்லாம் கொண்டு நல்ல நாடக கம்பெனில விட்டா கல்லா கட்டும். அத்தான் என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானத்தான். உனக்காகவே என்ன உசுர வச்சுக்கிட்டு இருக்கேன். எவனோ ஒருத்தனுக்காக என்ன நீ இப்பெல்லாம் தப்பா எடுத்துக்கலாமா தான்? சீ, நடிக்காத, தூர போங்கிட்டு. இன்னும் நடிப்பை ஏமாறதுக்கு நானும் கிறுக்கு பாயில்ல, போங்கிட்டு. அத்தான் அன்னைக்கு எப்படி பேசினதுனாலதான் அந்த மாப்பிள்ளை பையன் புரிஞ்சுக்கிட்டான். உங்களை பத்தி அந்த மாப்பிள்ளை பையன் எவ்வளவோ சொன்னேன். சரி நல்லா இருமா, உங்க மாமா பையனை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இரு அப்படின்னு சொன்னான். அவன் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நீ என்ன புரிஞ்சுக்கலையேதா? இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதா? ஆனா ஒண்ணுதான், உன்னை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். அதை மாத்திரம் புரிஞ்சுக்கோ. என்ன தப்பா நினைக்கிற வேற நிப்பாட்டு. இப்போ இந்த கல்யாணத்துக்கு வரையில கூட எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? மாரியத்தனுக்கு நிச்சயம், அப்புறம் இதே மாதிரி நமக்கு தான் அப்படி உன்னை பார்க்கலாம் வைக்கலாம்னு எவ்வளவு சந்தோஷத்தோடி வந்தேன் தெரியுமா? இந்த கல்யாணத்துக்கு வர்றதுக்குள்ள அப்பாட்ட போராடி தான் வர வேண்டியதா இருந்துச்சு. சரி இன்னும் போராடி அப்பாட்ட இதெல்லாம போய் சொல்லி எடுத்தா நானே வந்தேன் தெரியுமா? நீ புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிய, கொஞ்சமா புரிஞ்சுக்கத்தான். உன்னை தவிர அந்த பொண்ணு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டான், புரிஞ்சுக்கத்தான். ஏன் தான் அப்படிலாம் இருக்க? எவனோ சொல்லுது நம்புத, நான் சொல்லுது நம்ப மாட்டியா? ஒருவேளை இந்த புள்ள சொல்லுது உண்மையா இருக்குமோ? நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? ஷே, என்னதான் நம்ப எதை நம்பாண்டனே விளங்க மாட்டுக்க. பொன்னி, நீ சொல்லுது உண்மைதானா? நம்பலாமா? என்னதான் இப்படி எல்லாம் கேக்குத? உனக்காக தான் நான் உயிரோடி இருக்கேன். இப்படி எல்லாம் என்ன நம்பாம பேசுறியத்தான், மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீ கண்ணால பாக்குறது எல்லாமே உண்மை நினைச்சிட்டு இருக்காதான். கண்ணால பாக்க சிலது பொய்யாவும் இருக்கும். உனக்காக தான் நானே இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன நம்பலைன்னா எப்படித்தான்? வீட்டுல உனக்காக எவ்வளவு சண்டை போட்டிருப்பேன், எப்படிலாம் நான் வீட்டுல இருந்து அழுதுருப்பேன் தெரியுமா? அன்னைக்கு கூட மாப்பிள்ள பாத்துட்டு போனத சொல்லதுக்கு அடுத்த நாளே உன் வீட்டுக்கு ஓடி வந்தான். நீ தான் இல்ல, அப்பத்தாவ பாத்துட்டு பேசிட்டு போயிருச்சு. உன்னையும் பாக்கலாம் பேசலான்னா நீ நிச்சயதார்த்த வேலையவே அலைஞ்சிட்டு இருந்த. சரி நம்ம தானே எப்பவும் பாத்துக்கலாம் சொல்லிக்கலாம்னு இருந்தேன். ஆனா நீ இவ்வளவு தூரம் என் மேல கடுப்பா இருப்பேன்னு நினைச்சே பாக்கலதான். சரி பொன்னி, அழாத. அழாதேன்னா சரவணத்தை சொல்றேன்ல, அழாத. அன்னைக்கு நீ ஏன் முன்னாலே இன்னொருத்தனை பிடிச்சிருக்குன்னு சொன்னியா? அன்னைக்கே என் மனசுலாம் சுக்குநூறா உடஞ்சிருச்சு. அதே கொஞ்சம் உங்களை கோவத்துல இருந்துட்டேன். என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாத பொன்னி. நீ இப்பெல்லாம் அன்னைக்கு பேசுவப்பன்னு எனக்கு தெரியாது. நீ பேசின ஒரு வார்த்தையே கேட்டுட்டு ஓடி வந்தவன் தானா? அட அழாதேங்க, அழாத அழாத பொன்னி. அத்தான் நான் ஏதோ தப்பா நினைச்சுட்டேன். அழாத, அழாதம்மா. அத்தான் நீதான் என் உயிர் உலகம் எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இனி எந்த ஒரு சூழ்நிலையும் என்ன தப்பா நினைக்க மாட்டேன்னு சொல்லுதான். இல்லம்மா, இனி எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னால தப்பா நினைக்கவே மாட்டேன். படிக்காதவம்ல, அதான் வெடுக்குன்னு தப்பா நினைச்சுப்புட்டேன். படிச்சவங்கன்னு நீ நிரூபிச்சுட்ட. இனி தப்பாவே நினைக்க மாட்டேன் பொன்னி, தப்பாவே நினைக்க மாட்டேன்.